ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த பன்னீர் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பன்னீர் ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு தயிர் 1 ஸ்பூனு, சால்ட்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆனியன், டொமேட்டோ, 2 சில்லி, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைக்கலை, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ, கொரியாண்டர், மின்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதை வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரம் இதுக்கு வந்து குக்கர் வச்சுட்டு குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயிலு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆயிலெலாம் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, அப்புறமேட்டுக்கு ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு அதில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆனியன் கூடவே சில்லியும் ஆட் பண்ணிடலாம். நானும் வந்து உடனே ஆட் பண்ணிட்டேன். அது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் வதக்கிக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், வேணால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி வர அளவுக்கு வதங்கின பிறகு நீங்கள் வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வதக்கி விட்டால் போதும். லைட்டாக வதங்கின பிறகு நீங்கள் வந்து நான் சில்லி பவுட்ரு கொஞ்சம் பத்தலைங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம சில்லி பவுட்ரு, சில்லி எல்லாம் போட்டிருக்கோம், அதுவே காரம் போதுமானது தான். நீங்கள் வந்து மேக்னேட் வச்சுருக்க பன்னீரை நீங்கள் சேர்த்துடலாம். ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற ரைஸ்லேருந்து இந்த தண்ணி எடுத்து நீங்கள் லைட்டாக அதை வாஷ் பண்ணி அந்த மசாலாவையும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரைஸ் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து ரொம்ப குலையாமல் நல்லாயிருக்கும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன், நல்லா வந்திருந்தது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டாவே போதும். அப்போ தான் வந்து நமக்கு பன்னீர் ஹார்ட் ஆகாமல் கிடைக்கும். பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.